ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே எருமைக்குளம் கிராமத்தில் கடந்த 6 மாதங்களுக்கும் மேலாக கிராமத்திற்கு காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டு வந்த குடிநீர் முன் அறிவிப்பு இல்லாமல் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்து அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் அரசு வழங்கியிருக்கும் குடும்ப அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை உள்ளிட்ட அரசு ஆவணங்களை திரும்ப ஒப்படைத்துவிட்டு கிராமத்தில் இருந்து வெளியேற மக்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள். மருத்துவ கல்வி மற்றும் பயிற்சி முறை மாற்றங்கள் குறித்த 7வது இந்திய மருத்துவ பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் ஆலோசனைக் கூட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் காட்டாங்குளத்தூரில் அமைந்திருக்கும் SRM பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற்றது. இதில் 14 துணைவேந்தர்கள் கலந்து கொண்டனர். இதன் மூலம் மருத்துவ கல்வி, அதிலுள்ள பயிற்சி முறைகள், அதிலுள்ள சிக்கல்கள் குறித்து ஆராய்ந்து அரசுக்கு பரிந்துரைக்கப்படும். நாமக்கல் மாவட்டம் எலச்சிபாளையம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை வெளியப்பட்டி ஊராட்சியைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட பெண்கள் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். கடந்த 2 மாதங்களாக ஊதியம் வழங்கப்படாததை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். விரைந்து தங்களுக்கு ஊதியம் வழங்க வேண்டும், பணிக்கு ஏற்ப உரிய ஊதியம் வழங்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினர். முடிவில் தங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி ஊராட்சி ஒன்றிய அலுவலரிடம் மனு ஒன்றையும் கொடுத்தனர். அரியலூர் மாவட்டம் சோழன்குறிச்சி கிராமத்தில் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கக் கோரி பொதுமக்கள் கருப்பு கொடி ஏற்றி போராட்டம் மேற்கொண்டனர். 150 பேருக்கு கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு ஒதுக்கப்பட்ட இடத்தை தர வேண்டும் என மாவட்ட நிர்வாகத்தை வலியுறுத்தி 360க்கும் மேற்பட்ட வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றி கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் வருகின்ற சட்டப்பேரவைத் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே கீழ்பவானி கால்வாயில் 4 பேர் நீரில் மூழ்கினர். இவர்களில் 3 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன. கடத்தூர் அருகே ஒலப்பாளையத்தைச் சேர்ந்த சரவணகுமார் தன்னுடைய குடும்பத்தாரோடு ஆண்டிப்பாளையம் கீழ்பவானி கால்வாயில் குளிக்கச் சென்றிருக்கிறார். அப்போது சரவணகுமாரின் உறவினர் பெண் நர்மதா தண்ணீரில் தவறி விழுந்திருக்கிறார். அவரை காப்பாற்ற முயன்ற சரவணகுமார், அவருடைய மனைவி, அவரது மகள் ஆகிய 4 பேரும் நீரில் அடித்துச் செல்லப்பட்டார்கள். தகவல் அறிந்து விரைந்து சென்ற தீயணைப்புத் துறையினர் 3 பேரின் உடல்களை மீட்டிருக்கிறார்கள். காணாமல் போன ஒருவரை தேடி வருகிறார்கள். கேரளாவில் சர்க்கஸ் விளையாட்டில் 7 வயது சிறுவன் ஈடுபடுத்தப்பட்டு வருவது அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கிறது. குமுளியில் நடைபெற்ற 10வது தேக்கடி மலர் கண்காட்சியின் ஒரு பகுதியாக மரணகிணறு என்ற சாகச சர்க்கஸ் நிகழ்ச்சியில் 7 வயது சிறுவன் இடம்பெற்றிருக்கிறான். கிணறு போன்ற பலகைகளால் அடுக்கப்பட்ட வட்டத்திற்குள் 2 மோட்டார் பைக் மற்றும் 2 கார் அசுர வேகத்தில் சென்று சாகசம் செய்யும் அபாயகரமான நிகழ்ச்சியில் அந்த 7 வயது சிறுவன் பயன்படுத்தப்படுகிறான். இதுகுறித்து காவல்துறை அதிகாரிகளிடம் முறையிட்டபோது மலர் கண்காட்சி சர்க்கஸில் சிறுவனின் பங்களிப்பை தடுத்து நிறுத்தினர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆவணம் அருகே நெடுவாசல் கிராமத்தில் நிகழ்ந்த வெடிவிபத்தில் பெண் ஒருவர் உயிரிழந்தார். நெடுவாசலைச் சேர்ந்த சர்க்கரை ராவுத்தர், அவருடைய மகள் பஷீர் மற்றும் பஷீரின் மனைவி ராவித் பேகம் மூவரும் திருவிழாவிற்கான நாட்டு வெடி தயாரிப்பில் ஈடுபட்டிருந்தார்கள். அப்போது எதிர்பாராத விதமாக நாட்டு வெடி வெடித்து சிதறியதில் பஷீரின் மனைவி ரவித் பேகம் பலத்த காயமடைந்து உயிரிழந்தார். மற்ற 2 பேரும் மேல் சிகிச்சைக்காக தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள்.